இந்த ரெண்டு கட்சிகளும் டாஸ்மாக் கடையை திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம். இப்போ அடுத்த கட்டம் போதைப் பொருட்கள் என்ன தெரியலமா, கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, அசிட்டலமைன், இதெல்லாம் போதைப் பொருட்கள். இது அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இதுல அமைச்சர் என்னத்தை கிழிக்கிறாருன்னு தெரியல எனக்கு. அதுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமா எங்க வைக்கிறாங்க தெரியுமா? திருவண்ணாமலை நகரத்தில், அவரோட தொகுதி. நானும் எவ்வளவு போராட்டம் பண்ணோம், ஆனா நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இப்பமா மது குடிச்சாலும் சரி, மது குடிச்சா வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும். சரி குடிச்சிட்டான்னு ஒரு நாத்தடிக்கும், உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க, ஓ குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போதைப் பொருள் அப்படி இல்லை, நாத்தடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. அவன் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினான்னு யாருக்கும் தெரியாது. கடைசியில எப்ப தெரியுமா நீங்க தெரிஞ்சுக்கீங்க? அவன் அதை பயன்படுத்தி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அந்த 2 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. நான் இந்த மாவட்டத்தில் பல கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். போனா அந்த கிராமத்துல பார்த்தா அப்படியே ஒல்லியா அப்படி சப்பி போயிருக்கிறான். எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர பயம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ, இந்த பிள்ளைங்களை எப்படிதான் காப்பாத்துறது, எப்படி முன்னேற்றுறது? முதல்ல இவங்க வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் இவனை காப்பாற்றணுமே. போதையில் உள்ள போனா முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி சொல்லியும் இந்த திமுக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல. போதைப் பொருள் விற்கிறவங்க அமைச்சர் பக்கத்தில் நின்று போட்டோ கொடுத்துக்கிறான். ஆனா விவசாயிகள் ஜெயில இருக்கிறாங்க. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுறான். ஆனா குண்டர் சட்டத்தில் போட வேண்டிய போதை விற்கிற பொருள்ல அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா போக இவ்வளவு காலமா ஏதோ ஒண்ணு ஓட்டு போட்டுட்டோம், வருவாங்க, இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம், அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம். எல்லாத்துக்கும் மேல தமிழக மக்கள், குறிப்பா பெண்கள் எல்லாம் கோவமா 5 வருஷம் கோவமா இருப்பீங்க நீங்க. ஆனா தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கோவம் போயிடும், ஒரு நாளைக்கு போகும். ஏன்? அந்த காந்தி, இந்த காந்தி 500 காந்தி 1000 காந்தி. அப்போ அந்த ஒரு நாள் மறந்துட்டு, உங்க கோவத்தை மறந்துட்டு உடனே நீங்க ஓட்டு போட்டு அடுத்த 5 வருஷம் திருக்கிறது தான். அதனால்தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு கோபம் இருக்கு. நான் நல்லா பார்த்துட்டேன், இந்த தொகுதி முழுவதும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவு கோபம் நான் சொல்ல மாட்டேன், ஆத்திரம் இருக்கு உங்களுக்கு, ஆத்திரம் இருக்கு. அந்த ஆத்திரத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்தணும்? போராட்டம் பண்ணியா? போராட்டம் பண்ணா ஜெயில பிடிச்சு போட்டுடுவோம், அதெல்லாம் நாங்க பண்ணிப்போம், எங்களுக்கு கவலை இல்லை. உங்க ஆத்திரத்தை வெளிப்படுத்தணும்னா தேர்தல் நாள் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போயிட்டு மாம்பழத்தை பார்த்து குத்து, கோபமா குத்து, மாம்பழத்தை பார்த்து குத்து, மாம்பழத்தை பார்த்து